மேடம், இப்போ தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதுமே ஒரு டாக்டருக்கான ஒரு எக்ஸாம் நடக்குது. ம். அந்த எக்ஸாம எப்படி பார்க்குறீங்க? தம்பி, மருத்துவர் என்ற மட்டில் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த எக்ஸாம் முக்கியம் தானே தம்பி. ம். அந்த எக்ஸாம் வச்சு தானே நம்ம வந்து தகுதியுள்ள மருத்துவர்களை உருவாக்கணும் இல்லையா? எக்ஸாம் வேணும் தம்பி. கண்டிப்பா அது வேணும். ஆனா, ஒரு மாணவர்கள மாணவர்களா இருக்க விடணும். ஒரு வருஷம் முழுக்க ஒரு எக்ஸாமுக்காக அவன் படிக்கிறான் அப்படின்னா, அவன கொஞ்சம் ஊக்கப்படுத்துறது, என்கரேஜ் பண்றது, மோட்டிவேஷனலா பேசுறது, இப்படியெல்லாம் அவன் மனச தைரியப்படுத்தி அந்த எக்ஸாம எழுத வைக்கணும். அந்த எக்ஸாமுக்கும் ஒரு கோச்சிங் சென்டர்னு வச்சு கொள்ளையடிக்கிறது, அப்புறம் அந்த எக்ஸாம்குள்ள நுழையும்போது ஃபுல் ஹேண்டுனா ஆஃப் ஹேண்ட் வரைக்கும் கிழிக்கிறது, ஸ்லீவ்லெஸ் மாரி கிழிக்கிறது, காலரை கிழிக்கிறது, ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது, உள்ளாடை எடுக்கிறது, பூணூலா இருக்கிறது, தாலியா இருக்கிறது, முடிய கட் பண்றது, கம்மலா இருக்கிறது, செயினா இருக்கிறது, மோதிரம், வாட்சு எல்லாத்தையும் அவுத்து ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனையில எப்படி அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்களோ, கான்ஷியஸ் இல்லாம இருப்பாங்களோ, அந்த மாதிரி அவங்க அப்படி எக்ஸாம் எழுதுறாங்க. பார்க்கும்போது நமக்கே இப்படி இருக்கே, அப்ப அந்த அனுபவிச்ச அந்த மாணவர்களுக்கு எவ்வளவு ஒரு மனவேதனை இருக்கும். இந்த அளவுக்கு அவங்கள கொடுமைப்படுத்தி அந்த ஒரு எக்ஸாம் எழுத வைக்கணுமா? தம்பி, இப்ப நீங்க சொல்வதெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாது. ஆனால் இங்க இருக்கிற அவங்களுக்குலாம் இது தெரியும்ல தம்பி. இங்க இருக்கிற அதிகாரிகள் தான் தம்பி இதை செய்யறாங்க. ஆமா, அதை நான் ஒத்துக்கிறேன். இங்க இருக்க அதிகாரிகள் நியமிக்கப்பட்ட அந்த தேர்வாளர்கள் தான் இந்த மாதிரி கொடுமை பண்றாங்க. இப்ப இதையெல்லாம் நீங்க பாக்குறீங்க. மத்திய அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி அந்த அதிகாரிகள் எல்லாரையுமே டிஸ்மிஸ் பண்ணுங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்ல வந்து அவங்க வீட்டு பிள்ளைய வந்து அவங்க வீட்டு பிள்ளைய வந்து எக்ஸாமுக்கு வந்தா அந்த மாதிரி கொடுமை பண்ணி அனுப்புவாங்களா? அந்த மாதிரி மத்திய அரசாங்கம் சொல்லி இங்க இருக்க அதிகாரி எல்லாரையும் தூக்கி எறிங்க. இனிமே அப்பதான் அடுத்த எக்ஸாம் வரும்போது மாணவர்களா ட்ரீட் பண்ணி எக்ஸாமுக்கு அனுப்புவாங்க. என்ன சொல்றீங்க? இங்க எல்லாமே இவங்களும் கண்டுக்க மாட்டாங்க, ஒழிக்கிறேன்னு ஏமாத்துறாங்க. அந்த பக்கம் எக்ஸாம் வைக்கிறீங்க, வச்சாக அது எக்ஸாமாவது பரவாயில்ல, இப்படி கொடுமை பண்ணி எக்ஸாம் அனுப்புறீங்க. அப்படி இருக்கு. சொல்லுங்க.